கொட்டைய பிதுக்கி வேற எவனாவது இழிச்சாப்ப வருவேன் அவன்கிட்ட ஓட்டணும். நாகரி யாரு? உமக்கு நாகரியம், உமக்கு நாகரியம், உமக்கு மரியாதை, உமக்கு நாகரியம். கூட்டத்துக்குள்ள போய் ஒளியிற மனுஷனாடா. எங்கடா இங்க வாடா. ஒத்த கத்திய வாடா. சொல்லிட்டேன். மேல ஏற முடியாது, மேல ஏற முடியாதா? நீ மேல ஏற முடியாதா? நாய் வேஷம் போட்டால் குலைக்க வேண்டுமா? சிங்க வேஷம் போட்டால் கர்ச்சிக்க வேண்டுமா? புலி வேஷம் போட்டால் உரும்ப வேண்டுமா? உரும்ப வேண்டுமா? உரும்ப வேண்டுமா? பன்னி வேஷம் போட்டால் பீய திங்க வேண்டுமா? நல்ல யோசனை பாரு. இந்த மேல பசல வந்து என்னை பீதிங்க சொன்னவார். ஒரு கை பீயல் வாய்கிட்ட கொண்டு முடியுமா? நாத்தம் தாங்க முடியாது. அதுலயும் நம்மளும் திருவிழா தேதிக்கு கண்ட சரக்க போட்டு சைடிச்சு மொச்சக்கொட்டை சுண்டக்கடலை காரா புந்தி முறுக்கு இதை பூரா தின்னுட்டு 4 நாள் அடைச்சு வச்சு பண்ற நாத்தம் தாங்க முடியல. என்னைய பார்த்து நீ பீதிங்க சொன்னவார். உன்னை விட அடி 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 அடி. உனக்கு புடிச்சுக்கிட்டு அடிக்கிற உனக்கே இவ்வளவு ரப்பு இருக்கும் போது பிடிக்காம அடிக்கிற எனக்கே இவ்வளவு ரப்பு இருக்கும். வாடி வாடி. இந்த ஊர்ல உன்னைய தூக்கல பாப்ப முடியும். நல்ல மனுஷன் நீ, நல்ல மனுஷன். இந்த கோட தாண்ட கூடாது. நான் இந்த கோட தாண்ட மாட்டேன். பேச்சா இருக்கணும். கோட்டை தாண்ட விட கூடாது. புரியுதா? வாக்கு தவற கூடாது. பாக்கலாம் நீ பாக்கலாம். பாப்ப முடியும். உனக்கு குட்டுக்கிற குட்டு வக்க மக்களை வீணையை தூக்கிக்கிட்டு இந்த 4 வழிச்சால பைபாஸ்ல வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு உடப்பும் பட்டுக்க கோடு கோடு தாண்டாத. கோட்டு கட்டு பண்ணி நிக்கிறேன். பாப்ப முடி பாப்ப இன்னைக்கு உனக்கும் எமக்கும் போட்டி யுத்தம். இந்த மேடையில நீர் வர காரணம். மழை வெஞ்சா நீர் வரத்தான் செய்யும். நீர் கடுப்பாக பேசுறீங்க. ஆமா, சுண்ணாம்பதுல ஓட்டா வெந்து வரும் சுண்டூர்ல போட்டுருக்கு. செப்பமையா சப்புறத விட்டு 7 வருஷம் ஆச்சு. இன்னுமா சப்பிக்கிட்டே திருவாங்க. செந்தமிழிலே செப்பமையா என்று சொன்னீங்க. நானும் தமிழ்காரன், பாகிஸ்தான் தீவிரவாதியா. செந்தமிழ் நாட்டென்னும் போதினிலே தேன் வந்து பாது காதினிலே என்ன பேசு. யா மறிந்த மொழிகளிலே மொழி இனிதான மொழியை எங்கும் காணோம்னா பாருடா. தமிழ் 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 அது அமிர்த 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 என்று பிறக்கும்னா. பலே படித்தேன் அது தமிழ் மொழி மட்டும் படித்தது இனித்தது, வேற எந்த மொழிக்கும் அந்த சிறப்பு இல்லடான்டா. அந்த அளவிற்கு தமிழ் கற்றதிலே சிறப்பானவரா தாங்கள் பார்க்கலாம். உமக்கு எமக்கு இந்த மேடையிலே போட்டி என்பதை உறுதி செய்து கொள்கிறேன் நான். இப்பொழுது தெரியும் முடிப்பா பார்க்கலாமியா? இப்ப தெரியும் முடி. இப்ப உனக்கு குடுக்குற குட்டு வக்கா மக்களை கூட்டத்துல ஒரு அக்கா அரப்பேன் மோதிரத்தை கழட்டி என் கையில போடும்பார். அரப்பேன் மோதிரத்தை உன் கையில கட்டி. ஆமா, வீட்டுல போய் என்னப்பா பதில் சொன்னா? மோதிரம் லூசா இருந்துச்சு, தொலைஞ்சு வச்சு நாடத்துக்கு போகும்போது அப்படின்னு சொல்லட்டும். தொலைஞ்சு வச்சுன்னு ஆமா யோசனை வேற சொல்லி கொடுக்குறேன். ஆமா, அது சன்மானா வெகுமானா, அது வந்து அன்பளிப்பு பரிசு. சரி, சன்மானம் என்பது இங்க உழைத்ததை வாங்க. ஆமா, உழைத்ததுக்கு வாங்குறதுக்கு சன்மானம். காலி பண்றதுக்கு உழைத்ததுக்கு இல்ல, உழைத்தது வந்து கூலி. உன்னை தூக்குறதுக்குன்னே முடிவு பண்ணி வச்சிருக்கேன் ஆளுகளை ரெடி பண்ணி. அப்படியா? தலைக்கு எல்லாருக்குமே தலைக்கு 100 எல்லாருக்குமே. சரி சரி இருக்கட்டும். இப்பொழுது உங்களுக்கு எனக்கு போட்டி. போட்டி நிபந்தனை தாங்கள் அறிவிக்கிறீர்களா யாம் அறிவிக்க வேண்டுமா? நானே அறிவிக்கிறேன். உம்மிடம் நான் தோல்வி அடைந்தால் சத்தியம் செய்து சொல்கிறேன், அம்மனை குண்டியா ஓடுறேன். ஓட வைக்கிறேன். முடியாது. 6 மாசம் அக்கினில அம்மனை குண்டியா தவமா இருந்துட்டு வந்திருக்கேன். சும்மா இல்ல. இந்த மேல பசலையில உன்னை காலி பண்றதுக்கு முடிவு வெந்திருக்கு மேடா. எங்க வெந்திருக்கு? பூரா மோல்டிங் வேகாது, மோல்டிங் போட்டாங்க. சரி, உம்மிடம் நான் தோல்வியிட்டால் அந்த போட்டி நிபந்தனையை தாங்களே அறிவித்து விடுங்க. உம்மிடம் நான் தோல்வி அடைந்தால் சத்தியம் செய்து சொல்கிறேன், அம்மனை குண்டியா ஓடுறேன். என்னிடம் நீ தோல்வி அடைந்தால் இன்னிலிருந்து கட்ட பிடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணு. அவ்வளவுதானே? இந்த மேடையிலிருந்து இப்பொழுது இருந்து உம்மிடம் நான் தோல்விவிட்டால் இனிமேல் இந்த கட்டையை நான் பிடிக்க மாட்டேன். நீ வீட்டுல 10 கட்டை வச்சிருக்க, அதை பிடிப்ப. வேஷம் போடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு. சரி, கட்டையும் பிடிக்கல வேஷமும் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? சோத்துக்கு சோத்துக்கு நான் காட்டை புசி குடிவன். நான் சோத்துக்கு காட்டை புசிப்பேன். நீ சோத்துக்கு என்ன பண்ணுவ? நான் சோத்துக்கு சுப்பிரமணியன் பிடிச்சிட்டு ஊருக்கு போவேன். ஊருக்கு போக வேண்டிய போற வைக்கிறேன். பாப்பம்படி உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 216,
மொத்த எழுத்துக்களை 247. அறிவு விட்ட நாயே, ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான்டா. ஆனா கேட்டவனே நீ பட்டு 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 நடிக்கிற. தெரிஞ்சவன் பட்டு பட்டு நடிப்பேன், தெரியாதவன் கவட்டுக்குள்ள தடவிட்டு கிடப்பேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மை எழுத்து 216, மொத்த எழுத்துக்களை 247. திருட்டு நாயே, ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான்டா. என்னமா பதில் சொல்ற கேட்ட உடனே? இங்க வர பண்ணி எதைய பார்க்கணும் பார்ப்பேன், பதில் சொல்ல மாட்டேன். ஆனா நீ பதில் சொல்றீங்க, திறமை உள்ள இடத்துல சொல்றாங்க. அடுத்தவங்களை பேசி என்ன பண்ண, இவனை பாராட்டுவோம். நீங்க நம்ம திருட்டு நாயெல்லாம் வருவாங்க ஒன்றும் தெரியாம, முட்டா பையிலெல்லாம் வருவாங்க ஒன்றும் தெரியாம. நீங்க நல்லா பேசுறீங்களே, அவங்கள பேசி என்ன பண்ண, உங்களை பாராட்டுவான். டேய், இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு முச்சந்தில் உட்காந்து 3 பேரை பிடிச்சி முறுக்கூத்து விளைச்சிக்கடான்னு கூட சொல்லியிருக்கேன். நீங்க திறமையா பேசுறீங்களே, வெக்கங்கட்ட நாய், வெந்து போன நாய், முகரே பாருவே, எத்தனை பேரை பேசியிருக்கேன். நீங்க நல்லா பேசுறீங்களே, அடுத்தவங்களை பேசி என்ன பண்ண, உங்களை பாராட்டுவான். முகரே பாருவே, இங்க பாரு, எத்தனை பேரை கேட்டிருக்கேன். அருமையா பேசுறீங்களே, அடுத்தவங்க பேசுறேன், உங்களை பாராட்டுவான். உயிரெழுத்து 12, உடனே பதில் சொல்லிட்டான். மெய்யெழுத்து 18, கேட்டவன பதில் சொல்லிட்ட. ஆயுதெழுத்து 1, லட்சங்கள் கேட்டாலும் பதில் சொல்ற. உயிர்மை எழுத்து 216, மொத்த எழுத்துக்களை கூட்டினால் 247. சிறப்பு சிறப்பு. இப்படில பதில் சொல்லணும், அப்படித்தானே பதில் சொல்லணும். பேசினா தானே நம்மளுக்கு பேசுற ஆர்வம் வரும். உடம்பு பாருங்களேன், தேக்கில் அடிச்ச மாதிரி இருக்கு. மூளை இங்கதான் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், உடச்சு பார்த்தது இல்லை. இங்கதான் இருக்குன்னு கேள்வி பார்த்துருக்கேன். அறிவு ஆண்டவன் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டானப்பா அவன்கிட்ட. கேட்டவனை பட்டு பட்டு பட்டுன்னு வருது. எங்க இருக்கேன், எந்த பக்கம் ஒளிச்சு வச்சிருக்காங்க? இருக்கலாம், விடுவேன் நான் கண்டுபிடிக்க விடுவேனா? இங்க இருக்குமா? ஒருவேளை இங்க, இந்த பக்கம், இந்த பக்கம், இது இது எங்கனே இருக்குதப்பா. ஒரு இடத்தை பார்க்காம விட்டோமோ, அந்த இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓ, அங்கே நம்ம பார்க்கலையோ. உயிரெழுத்து மயிரை புடுங்குற எழுத்து. உயிர் உயிரும் போட்டு கொண்டுகிட்டு இருக்க. நான் என்ன சிங்கப்பூருக்கு பாஸ்போர்ட் எடுத்து உன்ட்ட மெடிக்கல் போட வந்தேனா? வாயை புலந்து பார்க்குற, மண்டையை திரும்பி பார்க்குற, மல்லாக்க விட்டுக்கிட்டு பார்க்குற, கவட்டுக்களை விட்டுக்கிட்டு பார்க்குற. வேண்டாம்ட்டேன். முனிவர்கள் கோபம் கொள்ளக்கூடாது. நீ கோபப்படுற மாதிரி பேசல, கொலை பண்ற மாதிரியே பேசுற. உயிரெழுத்து வேண்டாம். கொட்டகை இருந்தா நேரம் தீ பிடிச்சி இருந்திருக்கேன், சென்ட்ரிங் ஜெவராய் போச்சு. உயிரெழுத்து இந்த சாமனப்புறம் அள்ளி கொண்டு பைபாஸ்ல தூக்கி வீசிட்டு வந்துருவேன் பாத்துக்க. மொத்த எழுத்துக்களை கூட்டி 247. தமிழ் என்று எழுதினார். 3 முட்டாப்பல 5 எழுத்துற. இப்ப தெரியுதா? ஏத்தா கக்கப்பகன் சிரிச்சி இல்லத்தா கக்கப்பகன். இப்ப தெரியுதாத்தா? தமிழ்னு எழுதுவான். 3 வருமா 5 வருமா? தா மீ இல் தமிழ் 3 ஒரு 5 எப்படி வரும்? தா மீ இல் எத்தனை? 3. டேய் இப்பதானே நீ 5 சொன்ன. 5 என்னன்னா? ஏயா தெக்கத்தலியே சொல்லிவிட்டு இத்தனை பேர் முழிச்சு இருக்கும்போது சொல்லிவிட்டு இல்லைன்ற நானா சொன்னேன்? அப்ப நான் போதையில யாருக்கு 5 நான் சொன்னேன். 5 தான் சொன்னேன். தா தா மீ மீ இல் 5 தான் வரும்படி 5 வரும். டேய் நீ அறிவாளியாரு, அதுக்காக மற்றவர்களை முட்டாள் என்று ஒருவதும் நினைக்காத. தமிழ் என்றால் கண்ணுக்கு தெரிந்தது 3 எழுத்து தான். 3 எழுத்துக்குள்ளே இன்னும் 2 எழுத்து ஒளிந்திருக்கிறது மகனே, ஒளிந்திருக்கிறது. தா என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மை எழுத்தா? அது உயிர்மை எழுத்து. இந்த தா என்ற உயிர்மை எழுத்து எப்படி உருவாகி தெரியுமா? இத்து என்ற மெய்யெழுத்தும் கூட்டல் ஆ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்தையும் கூட்டினால் இத்து கூட்டல் ஆ தா. தா எத்தனை எழுத்து? 2. மீ என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மை எழுத்தா? அது உயிர்மை எழுத்து. அந்த மீ என்ற உயிர்மை எழுத்து எப்படி உருவாகி தெரியுமா? இம் என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்தும் கூட்டல் ஈ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்து கொண்டால் இம் கூட்டல் ஈ மீ. அப்ப மீ எத்தனை எழுத்து? 2 எழுத்து. இல் என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மை எழுத்தா? அது மெய்யெழுத்து. மெய்யெழுத்து தனிப்பட்ட முறையிலே பொருள் சேர்மா? ஒரு உயிரோட உயிர் மெய்யோட தான் பொருள் சேரும். தா என்பது 2, மீ என்பது 2, இல் என்பது 1. மொத்தம் எத்தனை? 5. இலக்கண ரீதியா பிரிக்கிறீங்களாக்க? இலக்கணம் எனக்கு தெரியுமடி. எனக்கு கோடு கோடு இலக்கணம் எனக்கு தெரியும். நான் சொல்றேன்
நான் சொல்றேன் கோடு தாண்டற எழுத்து இலக்கணம் சொல்லு இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஐவைப்படு இலக்கணம் எழுத்து என்றால் என்ன அது ஒரு வடிவம் சொல்லியா அப்படினா சொல் என்றால் என்ன அந்த வடிவத்தை சொல்லாக்குறது அப்படி சொல்லு பொருள் என்றால் என்ன அந்த சொல்லுக்குள்ள உள்ள பொருள் யாப்பு என்றால் என்ன உனக்கு கொஞ்ச நேரத்துல வப்பண்டி டேய் கோடு கோடு மூணுக்கு சொன்னல ரெண்டுக்கு சொல்லு மூணுக்கு சொன்னல அங்க எங்க போற அங்க செவர் முட்டி இருக்காங்க எங்க அங்க வர அந்த சீன் வரையும் செவர் முட்டியாச்சு மூணுக்கு சொன்னலனா தெரியல சொல்றா எதுக்கு எனக்கு தெரியல ஏன் சம்பளத்தை வாங்கி பாதி என்கிட்ட கொடுக்குறியா நான் மூணுக்கு சொன்னல ரெண்டுக்கு சொல்லு தெரியல சொல்லு எதுக்கு எனக்கு தெரியல என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த மேடல பேச படிக்க முடியும் ரூம் போட்டு படிக்கணும் ரூம் யாப்பு என்றால் பாடல் என்ற அர்த்தம் அணி என்றால் என்ன அர்த்தம் இந்த போஸ்ட் மரத்துல இறங்கி சொல்லியா ரெண்டுக்கு சொல்லியா அணி வகுத்தெழுது எழுத்து சொல் பொருள் யாப்பணி சரி எதுக்கு ஏய் அடிச்சு பல்ல வந்து என்ன பேசுற நீ தெரியாம வந்து வெக்கம்லாம் நிக்க எதுக்கு எனக்கு வெக்கம் ஆறு வேஷம் போட்டு நீடா ஏய் இங்க பார் கலகம் என்ற உலகத்திலே பொதுநல தொண்டுகள் செய்து பல குடும்பங்கள் வாழ்வதற்கு காரணமாக இருந்து வந்த நாடு என்பதை தாங்கள் மறந்து விட வேண்டாம் என்று நான் இந்த உலகத்துல பல குடும்பத்தை வாழ வச்சு பல குடும்பத்தை பெருமை சேர்த்து ஒண்ணா சேர்த்து வச்ச நாடு நான் நிரூபிக்க முடியும் நான் நிரூபிப்பேன் அதுக்கு நான் நிரூபிப்பேன் நான் நிரூபிக்கிறியா நீ வாயா நீ வாயா பாடி தேடுற எங்க தேடுற தேவலோகத்துல உள்ள புத்தகம் இங்க இருக்குது இங்க வா தேடுற அடுக்கு இப்படி விடுச்சுன்னா உள்ள ரகசியம் பூரா வெளியில வரும் சத்தியவான் இறக்க வேண்டும் என்பது விதி சாவித்திரி இடத்தை போய் இங்க பாக்குற காயத்ரி மந்திரத்தை நாரதர் எடுத்துக்கூடிய காரணத்தினாலே யமனிடம் சென்ற சத்தியவானுடைய உயிரை சாவித்திரி மீட்டி வந்தால் அதற்கு காரணமாக இருந்தவர் நாரதர் நாரதர் என்பதற்கு இதுல ஏதாவது எழுதியிருக்காப்பா நல்லா பார்த்து சொல்லுங்களேன் எவ்வளவு புறாடு தெரியல உனக்கு ஆமா நல்லா பாருங்க அக்கா இதுல எழுத்து தெரியுதா தெரியல நீங்களே சொல்லுங்க தெரியுதுல எழுத்து தெரியுதுல எழுத்து தெரியுதுல இல்ல பொய் சொல்லாம சொல்லுங்க எழுத்து தெரியுதா இல்லையா ஏய் இது என்ன தாயமங்கலத்தில் என்னமோ இந்த மாயமில்ல மந்திரமில்லைன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இருக்கு நான் காட்டும் போது இல்லைன்னு சொன்னீங்க இப்போ நீ இவர் காட்டும் போது இருக்குன்றியா இப்போ நானும் தானே காட்டினேன் வெள்ளையா தானே காட்டினேன் இல்லைன்னு எழுத்து இருக்கா இல்லையா எழுத்து இருக்குல்ல அப்போ உனக்கு மட்டும் தெரியல அப்படித்தானே ஆமா எவன் ஒருவன் மாமியாரை வைத்திருக்கின்றானோ அவனுக்கு எழுத்து தெரியாது இல்ல தெரியுது அதான் தெரியுது எங்க இந்த மெர்க்குரி பல்பு கண்ணை லேசா மறைச்சு பிடிச்சு இப்போ தெரியுது 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 இல்லைன்னா மாமியா வச்சிருக்கேன் தெரியுது இந்த சத்தியம் முதல்ல இருக்கேன் இந்த நடுக்கொண்டு இருக்கா உச்சத்துல இருக்கேன் தெரியுது 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 சத்தியவான் இறக்க வேண்டும் விதி சாவித்திரி அம்மன் என்று காயத்ரி மந்திரத்தை எடுத்து கூறினது மதி இப்ப புரியுதா என்ன நான் இந்த உலகத்துல பல குடும்பத்தை வாழ வச்சு பெருமை சேர்த்திருக்கேன் மலைச்சாமி ஒண்டாட்டிய வெள்ளச்சாமி வச்சிருந்தேன் உனக்கு தெரியுமா இந்த இரியா அங்க பிரிப்பாத இங்க திருப்தாட இங்க இருக்காரு இந்த இருக்கா பாரு மலைச்சாமி இந்த ரெண்டு சந்துல இந்த இருக்கா பாரு வெள்ளச்சாமி ஆமா இருக்கேன் சந்துக்குள்ள எவன் இருக்கான்னு பாத்துறேன் சந்துக்குள்ள அங்க இருக்கேன் எந்த சந்துக்குள்ள இருக்காண்டி சந்துக்குள்ள இருக்கேன் இத பிரிக்க கூடாது வேற மாதிரி வந்துரும் சந்துக்குள்ள இருக்காம்பா பாருங்க பையன் சந்துக்குள்ள இருக்காங்க இந்த பையன் வேஷம் போடுறதுக்கு பவுடர் கொண்டாந்து சந்துக்குள்ள இருக்காங்களா எவன்டா இருக்கான் டேய் நீ எவ்வளவு ஒரு ஆளு நீ உன் வேலை புத்தகம் கொண்டாரு என்னடா நீ சொல்லும் போது உலகம் ஏத்துக்கிறது நான் சொல்லும் போது நீ ஏத்துக்க மாட்டேன் வெள்ளச்சாமி ஒண்டாட்டிய மலைச்சாமி வச்சிருந்தேன் மிருபிருந்து போனே மலைச்சாமி கிட்ட இங்க வட எடுவிட்ட முண்டை அவளுக்கு 3 பிள்ளை நீ வாட்டுக்கு அவளை கூட்டிட்டு போயிட்டுனா இங்க என்ன சோத்துக்கு நக்கிக்கிட்டா தெரியுமா நீ நாசுக்கா வச்சுக்கடா அந்த பொம்பளை ஏன்டா இருந்த இடத்த விட்டு காப்புற அப்படின்னு அந்த 2 குடும்பத்தையும் வாழ வைக்கலையா அங்க பெருமை சத்து வந்த நாரதம் கலைமகள் அலைமகள் மலைமகள் சொல்லக்கூடிய 30 தேவரிடத்தில் இரும்பு கடலை கொடுத்தேன் அவர்களால் பொறித்து கொடுக்க முடியவில்லை பூமியில் இருந்த அனுஷ்யாதேவியிடம் கொடுத்தேன் பொறித்து கொடுத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் பதிவிரதா சோன்மணிகள் எனக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதற்கு காரணம் இந்த நாரதன் ஜாகர் தங்கச்சியை பாஸ்கர் கூட்டிட்டு போயிட்டான் மேலூருக்கு கீழூருக்கு வெட்டு குத்து இரியா இவன் 150 பேர் அருள் ஆட வரான் அவன் 50 பேர் வெல்கம் போட வரான் விருபிருந்து போனேன் நீ பாட்டுறா பண்ணு இந்த பிள்ளைக்கு எம்ஏ படிச்சிருக்கு
படிச்சிருக்கு, இவன் பிஏ படிச்சிருக்கான். ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கல, அந்த அரசாங்கம் புழு 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 புழுன்னு வேலை கொடுத்துரும் அப்படின்ட்டு அந்த ரெண்டு ஊரையும் ஒண்ணு சேர்த்து காப்பாத்தலையா? அங்க பெருமை சத்தம் இந்த நாரத மகாமுனி. 16 வயதில் இறக்க வேண்டும் என்பது விதி, அதை 16 வயதாக ஆக்க வச்சவன் நாரதர். இப்படி பல பெருமையை விடிய விடிய நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். 14 உலகம் சென்று பெருமையை சேர்த்தவன். நீ என்னையா 14 கொஞ்சம் பெருமை சேர்த்தாய்? நான் 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்த நாரதர் மகாமுனி வரியா? பூலோகம் பூலோகம் மகாலோகம் தபலோகம் சத்தியலோகம் சுவலோகம் ஜனலோகம் அதுல விதலம் சுதலம் தனாதலம் ரஜாதலம் காதலம் பாதலம் 14 உலகம் சென்று பெருமையை சேர்த்தவன். 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்தவன் நாரதர் மகாமுனி வரியா? சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கண்ணகி மாவட்டம், திருச்சி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், இத்தனை மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்தவன் நாரதர் மகாமுனி வரியா? 18 புராணங்கள் 19 புராணத்துல இந்த பெருமை தாய் பொய் சொல்லக்கூடாது. மேல பசல சாமி கொலகார பை தெய்வம் வாயை பிடிச்சு இழுத்துப்படும், வாயை பிடிச்சு இழுத்துப்படும், சோறு கிடைக்காது. ஐயா 19 புராணம். புராணம் நான் அடிச்சு நான் அடிச்சு இருக்கா, நான் நெய் சட்டி கூட ஓட்டுவேன். இல்லன்னா தாயமங்கலத்துக்கு பா தீச்சட்டி எடுக்கிறேன். மொத்தம் 19 நான் நிரூபிப்பேன். 18 நான் நிரூபிக்கிறேன். நானும் நிரூபிப்பேன் 19. அவ சொல்றா எதுக்கு? உன்னோட ஒரு புராணம் கூட படிச்ச அந்த திமிரு எனக்கு இருக்கு. நீ 18 நான் 19. நான் 18 நிரூபிக்கிறேன். மச்சம் கூர்மம் ராக வாமனம் பிரணவம் வைணவம் சைவ லிங்கம் பைடிகம் நாரதம் கார்வம் வர்த்தம் கரந்தம் மார்க்கடை ஆக்கிரயம் பிரமாண்டம் பத்மம் மொத்தம் 18 புராணம் நான் சொல்லியிருக்கேன். சொல்றா 19 புராணத்தை சொல்றா. எதுக்கு? என்ன எதுக்கு? நான் சொன்னேன்ல. நீ எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி நான் சொல்லுவல? ஏய் நீ தானே என்னை சொல்ல சொன்ன. என்ன அதுக்கு நான் கிணத்துல வந்து சாக சொன்ன சாவியா? நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்லுவல, நீ ஏன் பதட்டப்பட்டு அவசரப்படுற? சரிப்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன தெரியாம சொல்லிட்டேன்? தெரியாம செத்து போயிட்டா யமதர்மன் முடிச்சிட்டு போயிருவான் உசுர. சித்திரகுப்தன் நோட்ல கணக்கு எழுதிருக்கான். நான் தெரியாம செத்து போயிட்டேன், என்னை விடுங்கடா, நான் விடுவானா? சரி நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ சொல்லு. எதுக்கு? நீ சொன்ன வசனத்தை நான் சொன்னா அந்த அக்கா என்ன நினைக்கு? சனியை முடிச்சுவேன். அந்தால சொன்ன வசனத்தை இவன் பேசுறேன் அப்படின்ட்டு செருப்பை கழட்டிக்கிட்டு வாயில பிய தொட்டுக்கிட்டு அடிக்காதா? சரியா? 18வது புராணம் கந்த புராணம், 19வது புராணம் பொந்த புராணம். ஏய் எரியா, கந்த புராணமே இருக்கும்போது பொந்த புராணம் இருக்காதா? சரிப்பா, கந்த புராணத்தை இவர் கச்சிய பச்சிவாச்சாரியா, பொந்த புராணத்தை இருக்கும்போது பொச்சிய பச்சிவாச்சாரி இருக்கான். ஜாகல சாயந்தரம் வரும்போது காரைக்குடியில புது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்து பொச்சிய பச்சிவாச்சாரி. என்னடா அப்படி சொல்றேன்? ஆமா, அந்த பஸ் வெளியில வரும்போது அந்த டேனிங்ல இருப்பாரு. வண்டியில நாண்டு போவார். காலையில 8 to 10, அதுக்கப்புறம் ஆக மறக்காம பறந்துருவார். கல்வி கதிபதி கலைமானிய உருகா நீ அம்மா கொடுக்கு. உனக்கு என்ன கல்விக்கு கலைமானி குடி இருக்கா? எனக்கு என் நெஞ்சில என் கொல்லம் குடி காலியத்தால குடி இருக்கா? நீ என்ன என் டுபுக்கு பேசடி? வெள்ளை கடை உடுத்து வெள்ளை பனி உண்டு வெள்ளை கமலத்தில் விட்டு இருப்பார். வெள்ளை அரியாசனத்தி அரசரோடு என்னை சரியாசனம் வைத்ததாயே கலைவாணி நீரோட ஒரு ஆளான எனக்கு வண்டு வைத்தல் கூந்தல் மதம் வந்தார வள்ளி கண்டை உடுத்த கண்ணால் கிளிமொழி வாங்கி நூறால் கண்டோ சக்கரை கனி நடந்த பாகோ அந்தமா முடிவு கல்லம் அமிர்தம் என்று அழிக்கலாம். பேசு பேசடி. இப்ப தெரியும்படி நானே எத்தனையோ நகைச்சுவை நடிகரிடம் நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் என்னுடைய துணைக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் பேசுவாங்க. ஆனால் இந்த மேடையில் இப்பொழுது இங்கே நாரதராக வேடமேற்று நடிக்கக்கூடிய நாரதர்னா வேடம்லாம் இல்ல. இந்த நாரதர் அவர்கள் அந்த பேச்சினுடைய சொல்லு பாருங்களே, கல்லில் பொறிக்கட்டு எழுத்து போல் பசு மரத்தில் அடிக்கப்பட்ட ஆணி போல் ரொம்ப சிறப்பியா கையுடியா. ஓண்ட கூட மாட்டேன். நீ என்னை பிய சொல்லியிருக்க, அம்மனை குண்டியா கூட சொல்லியிருக்க. போயா இதெல்லாம் சகசம்யா. என்ன சகசம்? பிய திங்கிற சகசமா? அம்மனை குண்டியா ஓடுற சகசமா? அந்த அக்கா என்ன நினைக்கு? சனியை முடிச்ச முண்டமா எத்த தண்டி ஓடுறேன் அப்படின்ட்டு. சரிவா, ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிக்கிறோம். ஆமா, இவர் பெரிய ரஷ்ய பிரதமர், நான் இந்திய பிரதமர், நம்ம ரெண்டும் சேர்ந்து வாப்பந்தம் போட போறோம். வாப்பந்தம். வாயா. சரி, உங்களுக்கு எத்தனை கவி தெரியும்? உனக்கு எத்தனை தெரியும்? நான் ஒரு 500 பேசுவேன், 1000 பேசுவேன், நான் 2000 பேசுவேன், 3000 பேசுவேன், 5000 பேசுவேன், 6000 பேசுவேன், 7000 பேசுவேன். மக்கள 15 நாள் இங்கனே உட்கார்ந்து பச்சை தண்ணி பல்லுல விடாம கீழு புல்லுன்னு கத்துவேன். அம்மன கூடிய உறுதி நீ உறுதி. பாப்ப முடி இப்ப தெரியும். பார்க்கலாம். ஆயக்கலையில் 64 ஏய உணருக்கு என்னம்மை தூய உருப்பொழிவு போல்வாள் என் உள்ளத்துள்ளே பாருங்க வராது இடல் சொல்லானே பேசுறேன். குக்கல் பிடித்து கூண்டி நாவில் அடைத்து வைத்து மிக்கதர் மஞ்சள் பூச்சி முகம் செய்தல் மக்களும் வேறதாகுமோ அதனும் பிணகு உண்டாகுமோ குக்கலை குக்கலா குளந்தண்ணில் பெரிதாகும் பேசு. கவையாகி கொம்பாகி காட்ட
பெட்டகத்தில் நிற்குமா அவ எல்லாம் நல்ல மரம் சபை நடுவே நீட்டொலை வாசி என்ற குறிப்பிட மாட்டாத நன்மரம் வானர மனிதனின் நலிந்த தூக்க நான் ஒருவரை சொல்லால் தாண்டி வீத்திடும் ஞானமும் கல்விக்கு நமின்ற நூல்களும் இவனர் குறித்தவன் இடதாக பேசு குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டே அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டாடியது போல் கரங்க நீட்டி பேசும் கசரை கண்டார் சிறங்களாட்டி சிறும் அருவிழா செய்கை நாய் வாழை அளவெடுத்து பெருக்கி திட்டு நற்றமை எழுத எழுத்தாணி ஆகுமா பேய் வாழும் சுடுகாட்டை பெருக்கி தெளிவைத்தல வாசஞ்சவருக்கு வீடாகுமா தாய் வார்த்தை கேளாசக சண்டினும் சாண்டினும் முழுத்தோடு வர மாட்டான் இவ்வாறு ஈவட்டால் இவன் ஈய மாட்டான் இவன் ஏழு பிறப்பு இவனத்துவப்படுத்த பாடுகளை பேசு உண்மையாவே பேச்சடி இந்த மாதிரி நீங்க திறமையா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா பேச்சு ஒரு கவி பாருங்க ஒருத்தர் பேசும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கவி பேசும்போது சந்தோஷமா இருக்கு நீங்க பேசுவீங்கன்னு தெரியாது சரி இப்படி எல்லாம் நீங்க பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு 11:30 மணி 12 மணிக்காவது நான் உங்களை சந்திச்சிருப்பேன் சரி இது வள்ளியை சந்திக்கும் தருணம் தலைவியம்மை சந்திக்கும் தருணம் ஏன்னா அடுத்தவங்க நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாது ஐயா இதே மேடைக்கு மறுபடியும் நம்ம வர்ற வாய்ப்பு இருந்தாலோ அல்லது பக்கத்து ஊருக்கு ஏதாவது ஒரு மேடைக்கு வர்ற மாதிரி வாய்ப்புகள் இருந்தாலோ ஒரு 11:12 மணிக்கெல்லாம் சந்திச்சு நீயா நானாங்கிறத மேடையில போட்டி போட்டு வெற்றி தோல்வி நிரூபிச்சு போயிடலாம். அதனால இப்பொழுது நான் இந்த இடத்திலே அடுத்த முறை சந்திக்கும் பொழுது கண்டிப்பா பயன்படுத்திக்குவோம். என்பை நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாஷ்டு பாட்டி மகாலட்சுமி நான் தலைவியமாய் பார்க்கணும் அழைத்து இவர் மறுபடியும் இன்னொரு தடவை இந்த ஊர்ல வரி காசு வசூல் பண்ணி திருவிழா தேதியை மாற்றி வச்சு மறுபடியும் நாடகம் வச்சு என்னை 11:30க்கு சந்திச்சு என்னை 2 கீத்து மாத்த கிழிக்க நீ இப்ப பேசுடி. இந்த ஊருக்கு நாடகத்துக்கு எவ்வளவு தொகை இருந்தாலும் சரி என் ஒத்த பக்கம் கிட்னியை வித்தாது கட்டுறேன். நீ பேசுடி பாப்பா. என்னடா உனக்குதான் ஒரு கிட்னி இல்லையா? ஒரு கிட்னி பிரச்சா இருக்கு. ஏய் அந்த பக்கம் கிட்னி தான் எடுத்துருக்காங்க. இல்ல இந்த பக்கத்துல இருக்கு. அப்ப நீ இந்த பக்கம் தெரியாதுன்னா இல்ல மாசம் மாசம் டிரான்ஸ்லேஷன் அப்பப்ப மாறிக்கிட்டே வரும். சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க ஏதோ வித்த கட்டினாலும் சரி கட்டிட்டு போ. சரி போட்டினும் போட்டுவர் பொருளாவலை தூட்டினும் தூட்டுவர் சொன்ன சொற்களை மாற்றி மாட்டுவர் கூட்டினும் பாவலர் கொடியராவனில் சாகரன் சாகரன் சொன்னவளே ஒருபடி சாம சொத்து தின்னவளே என் கூட சாகரன் சொன்னவளே என் கோமரத்தை வந்துக்கிட்டு அம்மனை குண்டியா விட்டுட்டு போனவளே பேசு. ஜோதி என்ன பேசு என்ன ஜோதி என்ன பிரச்சனை என்ன? நீ போயா நீ போயா முடிக்க சொல்றாரியா? என்ன முடிக்க சொல்றாரு ஜோதி? அவர் ஆமா மேல பசலைக்கு பெரிய மணி என்ன ஆதியா? மணி என்ன ஆகுது? டயமாதியா? வள்ளி நாரதரும் சந்திக்கணும். ஆமா அப்ப நான் என்ன பல்லாங்குழி ஆளாண்டுகிட்டு இருக்கேன். போயா இன்னொரு நாளைக்கு வச்சுக்குறோம். இரியா உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன இதுக்கு நேரம் நீ அம்மனை குண்டியா ஓடுவியா சொல்லு? பிய திம்பியா? நல்லா யோசனை பாரு. பெரிய மனுஷன் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. வெறியில இருக்கேன் மண்டைய பொளந்துடும் பொளந்து பேசாம போயிரு. இன்னொரு நாளைக்கு பாத்துக்குறோம். நாளைக்கு மயிரை புடுங்குறாங்க. நீ போயா நீ போய் லேட் ஆகுதியா? என்ன லேட் ஆகுது? ஊர்க்கார சொன்னாங்கயா நீ போயா. எங்க தப்பிச்சு ஓடுற நீ? ஆளை வச்சு சைச்சா தப்பிச்சு ஓடுற மாதிரி எவ்வளவு பெரிய என்ன கூப்பிடாரு? யார் கூப்பிட்டாலும் போவியா? யார் கூப்பிட்டாலும் போவியா? யார் கூப்பிட்டாலும் போவியா நீ? அப்புறம் என்ன பேசு நீ? புத்திமான் பலமானாவான் பலமுலா புத்தியற்றால் எத்தனை விதத்திலும் இடர்ந்து வந்தேதிரும் மற்ற சிங்கனை குறுமியில் கூட்டி சென்று உற்றதோர்க்கு நெற்றில் சாயல் காட்டி ஓமை வாடி வாடி. இந்த பயம் இருக்குல்ல இந்த பயம் இருக்குல்ல ஆழம் தெரியாம காலை விடக்கூடாது. இப்ப பயம் இருக்குல்ல. நமது ஊரிலே இருக்கக்கூடிய ரசிகர்கள் ரசிகைகள் பெரியவர்கள் வெளியூர்லேருந்து வரக்கூடிய ரசிகர்கள் அனைவருடைய மத்தியிலும் நல்ல பேர் இந்த தன்ராஜுக்குன்னு நல்ல பேர் நல்லா கவனிச்சாங்க. நல்லா அவங்களுக்கு கைதட்டினாங்க. சரி இவருக்கு நல்ல பேர் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இவரை எப்படியாவது நம்ம காப்பாற்றிட்டு போடுவோம். அம்மனை குண்டியா ஓட விடக்கூடாது. அம்மனை குண்டியா ஓட விடாம எப்படியாவது காப்பாற்றிடுவான். அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். நீ என்ன செய்யற? நான் அம்மனை குண்டியா தான் ஓடுவேன் அப்படின்னு இருக்கல. உன்னை யாரு காப்பாற்ற முடியும்? ஐயோ சாமி என்ன கொல்ல போறாரு. நான் லாரிக்குள்ள போய் தலையை விட்டு சாக போறேன். உயிர் என் மயிருக்கு சம. நீ பேசு அப்படியா? பேசு அப்படியா? பார்க்கலாமியா? சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லிய மறந்துவிட்டால் சுரணைகளை சுருக்கன்னு சொல்லி வருதான் பேசி நம்ப வாழ் விழுவால் பொய்யே மேலும் விழுந்த அலுவலகம் என்பது பொய்யே தம்பளம் தின்பால் என்பது பொய்யே தன்னுடன் சாகுறேன் என்பது பொய்யே நஞ்சிலின் கொடிவலை நம்பி நடித்திரவள நாயை விட கவனிக்க பேசு. சொல்லி செய்வார் சரியா சொல்லாமலே செய்வார் வரியா சொல்லின் செய்கவரை நல்ல குளமான வேர்க்கனை பலாமாவை பாதிரவர் பேச துண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா துண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய் விட்ட பிறகு விரும்பி வேதனை தான் அடைஞ்சிட்டு பேசு. அருமுகோணி எதோ உணர்ந்துமோ கருமுகோணி எட்டிகமாகமா இரும்பு கோணிட்டில் யானை வெல்லலாம் நரம்பு கோணிட்டில் நாமதற்கு என்சோம் சொன்னார். எருவாக்கி 2 விரல் மேல் இருக்கும் கருவாக்க கண்கலக்கப்பட்ட திருவாரூர் தேரோடு நீதிகளை செத்து கிடக்கிறான இந்த நீரோடு தாரேண்டால் பேச வெட்டனவே மெத்தனவே வெல்லலாம் வேளத்தில் பட்டிருவும் கோல் பஞ்சை பெயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கூடா பாறை பசுமரத்தின் ஆணிவருக்கு நெக்கு நான் சுத்தம் பண்ண உள்ளார மாறாதே நாமி நான் சுத்தம் என்று பேசு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலகில் செல்வத்தில் செல்வம் ஜெபிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்று பேசு. கசடர கற்பவை கற்றவன்
நிற்காதற்கு தகுந்த எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் என்ன என்பது இருக்குன்ற பேச்சு. துப்பாக்கி 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 தூவ மலைகின்ற யாதல் 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 இதல் ஓதட்டல பேசு. இறந்தார் அணிய சிரத்தை துறந்தார் அதோட செத்தார்னால பேசு. பாலும் நெய்வேலும் பரப்பலும் நான் உனக்கு கோலம் செய் தமிழே பூமரியே சங்கத்தமிழ் மூன்று தா 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 தாயே பையனா ஒரு காட்டத்த பையனா நாயகன் செய்த மண்பான ஓடடா ஓடடா ஓடடாலயா உத்தரக்குடியில மண்ணெடுத்து உருவர்கள் புண்ணி சத்து மாட்டி பிறப்பதற்கு இன்னும் கொஞ்ச காலத்துல பிள்ளை பிறக்காது ஒண்ணு பிறக்காது பூரா ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ண போறோமே ஒரே கரக மயிரா இருக்கு பேசு. அந்த ஊர்ல இருந்து காரைக்குடியில இருந்து இந்த மேலப்பசலைக்கு கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் 170 கிலோமீட்டர் ஏன்னார்க்க மட்டும் காலையில 5000 வருமே என்ன பண்ண போறோம் தெரியல. பையூர்ல பிறந்து பையூர்ல வாலூர்ல வளர்ந்து பையூர் வாலூர் வேதாந்தம் போகுதடி அடி லூச்சு முண்ட கண்டார ஓலி மகள வக்கால ஓலி எடுவட்ட முண்ட பாலாய் முடியாதோ என்று அழகாக சொன்னானே. வேதிர் குர்மணி நீதிமன்ற நெறியின குர்மணி மாதர் கற்பனை மணி சத்தியமா உன்னோட சத்தல வர மாட்டேன். இருவர்மன் உன்னோட மத்த வச்சு ஒருவர்மன் மாதமாய் வைத்த சொல்லி அருமையா இருப்பின் வந்த சொல்லி காசு கூட ஆகாது என்று சித்திரத்துக்கு செத்து பெருமாத்துக்க இந்த ஊர்ல எழுதி வச்சு செத்து பெருமாத்துக்க போட்டு சித்திரத்துக்கு செத்தது வயிற்றில் சிறந்து குடிந்திருத்தால் அது யார் துணி வாந்துரு இல்லை மறுபடியும் கூடி ராமாயணத்திலே காரணம் என்ன? தலையில கை வச்ச பத்மாசுரன் இங்க பாரு யார் தலை கை வச்ச போட்டுக்கிட்டு இருக்க தந்தலை கை வச்ச இங்க பாரு இது எனக்கு மயிரா வாங்க வரேன் வாங்க வரேன் மயிர் வேணாம் கேட்ட வரேன் அதனால அந்த செத்த காரணம் எடுத்தது குடிந்திருத்தால் முன்பே பெருமையோ கூடியது இங்க பாரு உன்னை கும்பிடுவதே 5 வணக்கம் ஏகாங்க நமஸ்காரம் துபாக நமஸ்காரம் திரியா நமஸ்காரம் சாஸ்தா நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் 5 வகை நமஸ்காரம் என் கிரகமா கிரகங்கள் நவக்கிரகங்களை குப்புறப்பட்டி என்ன ராவணேசன் குப்புறப்பட்டி என்ன மல்லக்கப்பட்டு நக்கற இத காட்டாங்க ராவணேசன் சனியன மல்லக்கப்பட்டி என்ன இந்த மாதிரி ஒண்ணுக்கு வருது. இரவிலே தெற்கு பக்கமாக திரும்பி ஒண்ணுக்கு அடிக்க வேண்டும் பகலிலே வடக்கு பக்கமாக திரும்பி ஒண்ணுக்கு அடிக்க அவசரத்துக்கு வரேன் தெக்க வடக்க பாத்துக்கிட்டா இருப்பேன் எங்கிட்டாவது ஆயா இருப்பேன் பிரபஞ்ச உற்பத்தி உற்பத்தில ஓடுக்கு பொட்டனா விட்டுக்கிட்டு ஒண்ணுக்கு இருக்க முடியாது. நாய் என்றாலே பைரா என்ற அர்த்தம் கொட்டை ஏறுது பேச்ச விடு கொட்டை முருகப்பெருமான் முந்திரி பழத்துக்கு கொட்டையை வெளியில வச்சு அதுக்கு அங்க வச்சா எனக்கு உள்ள கொட்டையை வச்சு படுத்து எங்க அப்பா பிரம்மா எல்லாருக்கும் அதற்கு காரணம் ஒரு விஷயம் தெரியுமா? படைக்கும் இந்த மாதிரி இந்த விஷயம் தெரியுமா? தன்மையை இந்த விஷயத்தை கேட்டா உன் மனசு வேதனை படுத்துறீங்களா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த விஷயத்தை கேட்டா உன் மனசே கஷ்டப்படும். ஏன் கஷ்டப்படுது? எதுக்குப்பா? எனக்கு இளநீ ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க தெரியுமா? சந்தோஷமான செய்தி போய் அழுதுகிட்டு சொல்கிறேன். டேய் சரியான வெயில்ப்பா. நேத்தோட முந்தான சரியான வெயில். அது கொஞ்சம் வழுக்கையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கேன். அரப்பருப்பா இருந்துச்சுன்னா இளங்காயின்னு சொல்லிடுவாங்கப்பா. எது அதுவும் பாருங்க எனக்கு தெரியாதான். பாதி தமிழ் பாதி ஆங்கிலம் சொல்கிறார். இளநீரை வெட்டி சாப்பிடணும்னு சொல்லும்ல. இளநீர் ஆப்ரேஷன் பண்ணணுமா? வெட்டுறத ஒரு ஆப்ரேஷனா சொல்றாரு. இளநீர் ஆப்ரேஷன் சொல்ற. இளநீரை வெட்டி சாப்பிடணும்னு சொல்ல வேண்டியாடா. நல்லதுடா அது. அது வெறும் வயிற்றுல குடியா உடம்புக்கு நல்லது. இளநீர் ஆப்ரேஷன் பண்ணலையா? அப்புறம் எனக்கு வெதர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க தெரியுமா? டாக்டர் சொல்லியிருக்காரு ஓங்கி கத்துனா தையல் பிரியும்னு தெரியும். அப்ப சத்தம் கேட்டுச்சே 2 தையல் பிரிஞ்சிருச்சு. ஐயோ சரி பிஞ்சிட்டு போகுது. இன்னும் மிச்சம் 2 தையல் தான் இருக்கு பாத்துக்குவான். சரி உங்க ஒரு நாரதர் எங்கம்மா இந்த வெளியே இருக்கு இருக்க. அப்ப நீ யாரு? நான் குளிக்கலாம்னு வந்தேன். துணிமணி ஆகுது நீங்க கத்துறதை பார்த்துட்டு பேசாம நிக்கிறேன். ஏண்டா உன்னை யாரா நாரதர் வேஷம் போட்டது சொன்னது? அதைத்தாயா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். பவுடர் ஓட்டுக்கு இருக்கும்போது தம்பி நாரதர் வேஷம் போடுன்னு சொன்னால்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆளை கண்டுபிடிக்க முடியல. அப்படியா? இந்த தப்பா இருக்காரு. இனிமே நாரதர் வேஷம் ஊரே சொன்னாலும் போட மாட்டேன். சரி நீ போடு போடாம அதை பத்தி ஒண்ணு இல்ல. 2 பேருக்கு ஒரு போட்டி வந்துச்சு. நீ வெட்டி பெற்று நான் தோல்விட்டால் கட்ட பிடிக்க கூடாது, வேஷம் போடக்கூடாது. ஆமா. நான் வெட்டி பெற்று நீ தோல்விட்டா அம்மனை கொண்டியா ஓடுவேன் என்று சொன்னேன். இப்ப நீ வெட்டி பெற்றீரா யான் வெட்டி பெற்றேனா? தாங்கள் தான். தோல்வி விட்டுறவர் யார்? நான் தான். போட்டி நிபந்தனை என்ன? அம்மனை கொண்டி ஏறத்தாழ 75% ஆயிட்டேன். இதையும் அவுத்த கண்ணு கெட்டு போயிடும். இருக்கா இருக்கா உள்ள சட்டி விடல தெரியுமா? அம்மனை கொண்டி அதான்டா புரிஞ்சு விட்டா உள்ள சட்டி விடல. நான் சொல்றேன் என்ன ராசா ஒரு மாத்துக்கு போட்டுக்கேன். ஏய் ஐயா உண்டமா கிளம்பிரு பேச. யாரும் சொல்லல. ஏய் இந்த அவத்த கவலை இரு. இன்னைக்கு உன்னை உரியலைனா இன்னைக்கு உரிய. இருக்கா நான் மட்டும் ஓட சொல்றா. போயா நான் காட்ட மாட்டேன். போயா உரியறடா உன்னை. போயா நீ அந்த கதவுல கைய